ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன விடுதலை 2 மூவிக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விடுதலை 2 மூவி டிசம்பர் 20 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. அதாவது இன்னைக்கு தாங்க ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தோம். மோஸ்ட்லி நாங்கள் எந்த ஒரு மூவியும் பார்க்க மாட்டோம். பட் ஏன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தோம் அப்படின்னா, சூர்யானோட ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூர் ப்ரூக்ஃபீல்டில் இருக்கிற பிவிஆர்ல வந்து ஒரு அழகா ஒரு கேக் கட் செலிப்ரேஷன்ஸ் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மரக்கன்றுகள் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தாங்க நாங்கள் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முன்னாடியே நாங்கள் போகிறோம். ஏன்னா மீடியா சைட்ல இருந்துலாம் வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே கவர் பண்ணுன்னு சொல்லி குயிக்காக போயிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் கரெக்டாக அந்த டயத்துக்கும் நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். போகும்போது நாங்கள் மட்டும் இல்லைங்க, நார்மலாக மூவி பார்க்குறவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ உள்ளே போகும்போதே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. தென் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. தென் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீட்டாக கொஞ்சம் நேரம் நம்ம சூர்யானாவை பற்றியா இருக்கட்டும், இந்த மூவி பற்றியா இருக்கட்டும், ஒரு ப்ரொமோஷன் டாக் மாதிரி பேசினாங்க. தென் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கேக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. கேக் செலிப்ரேஷனும் பண்ணாங்க. ஓகே, வந்த வேலையை பார்க்கலாமா? மூவி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கேளுங்க. விடுதலை 2 இது ஒரு படம்னு சொல்லக்கூடாதுங்க, பாடம்னு தான் சொன்னோம். இந்த படத்தில் விஜய் சேதுபதியை வாதியார்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே படத்தில் என்ன கதையோ அது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. விடுதலை பார்ட் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோட கதை தாங்க பார்ட் 2. அதாவது விஜய் சேதுபதி அதுக்காக அரெஸ்ட் பண்றாரு, அவரோட ரோல் என்ன அப்படிங்கறது ஒன்லைன் ஸ்டோரியா சொல்ல போறதா இந்த கதை. இதுல விஜய் சேதுபதி வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் மட்டும் இல்லைங்க, சூர்யானால இருந்து ஹீரோயின்ல இருந்து அவங்களுக்கு கொடுத்த எல்லா கேரக்டரையும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்ம பாட்டம் முப்பாட்டம் காலத்துல ஆளுமையினால என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதை ரொம்ப டெப்தா ஃபுல் டீட்டெயிலோட இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அரசியல் பழகு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். அதோட கவர்மெண்ட் சைட்ல என்னெல்லாம் ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலை பத்தி தெரியாதவங்க கூட, அதாவது பாமர மக்கள் கூட போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே டீட்டெயில்டா எடுத்திருக்காங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெற்றிமாறன் அப்படி ஒரு ஸ்டோரியா இருக்கட்டும், இல்ல ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், நல்லா வாழைப்பழத்துல ஊசி ஏறுற மாதிரி நச்சுன்னு சொல்லிடுவாரு. பட் இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா சொல்லிட்டாரோ அப்படிங்கிறது என்னோட தாட். அங்கங்க சில சீன் வந்து லேக் ஆன மாதிரியும் ரொம்ப டீட்டெயில்டா சொன்னதுனால நம்மளோட மைண்ட்ல அதை எப்படி ஏத்திக்க முடியுங்கிறது என்னோட பாயிண்ட் வருங்க. மற்றபடி மூவி ரொம்ப போர் அடிக்கும், சூப்பரா போகும். இப்படி ஒரு படம் எடுத்தது வெற்றிமாறனுக்கு உண்மையாவே ஹேண்ட்ஸ் அப் சொல்லலாம். ஸோ நீங்க போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.